புகழ்ந்து பேசினார்கள். நண்பன் என்ற ரீதியில் நான் அவரை புகழ விரும்பவில்லை. நண்பன் என்றால் அவருடைய குறைகளை சொல்ல வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். தாவர ஆசிரியை 1987 மே மாதம் ஒரு நாள், அந்த திகதி ஞாபகம் இல்லை. தாவர ஆசிரியை, தாவரவியல் ஆசிரியை தாவமணி அவர் ஆகிவிட்ட திருமதி சுந்தரராஜன் எங்கள் ஜுவாலஜி வகுப்புக்கு வாட்ட சாட்டமான வெள்ளை உடை அணிந்த வாலிபன் ஒருவனை கூட்டி வருகிறார். இவர்தான் உங்களுடைய மிருக ஆசிரியர், மிருகவியல் ஆசிரியர், பட்டதாரி. மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல் மாணவனுக்கான தங்க பதக்கத்தை தனதாக்கிய கனக சபாபதி வந்தது. நான் சளைத்தவன் அல்ல, நானும் முதல் மாணவன் அவருடைய ஆசிரியர் தொழிலுக்கு. தொண்டு தொட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நிலவி வந்த பெரிய இடைவெளியை சிறிதாக்கி எங்களுடன் நண்பனாக பழகுகிறார் கனெக்ட். பண்பட்ட நல்ல சிம்பிள் ஆசிரியர் கனெக்ட் என்று சில மாணவர்கள் எண்ணுகிறார்கள். தோட்டத்திலும் அழகிலும் தனக்கு நிகராக காட்சியளிக்கும் எங்களை அடக்கவோ அடிக்கவோ அதட்டவோ முடியாது என்று எண்ணி இந்த யுக்தியை கையாளுகிறார் கனெக்ட் என்பது இன்னும் சிலரின் கருத்து. எது எப்படி இருந்தாலும் இடவெளி குறைந்தது எனக்கும் இங்கு மாலை அணிவித்த மகேந்திரன் அவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் மூக்கும் மொழியுமாக அம்சமாக இருந்த எங்கள் சக மாணவிகளுடன் இவர் இடவெளி இல்லாமல் பழகுவது எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. ஆழ்குணமான ஆள் தான் என்றாலும் இவற்றை 22 வயசு இளமை, அழகு, தோட்டம், நடை, உடை, தலைக்கு வெளியே இருக்கும் மை ஸ்டைல், தலைக்கு உள்ளே இருக்கும் விஷயம் எல்லாமே எங்கள் சிலருக்கு தலையடியா இருந்தது. எதிர்ப்பு தெரிவித்த எங்கள் சிலரை பழிவாங்க ஜுவாலஜியில் 35 மார்க்குக்கு மேல் போடுவதை நிறுத்தினார். ஜுவாலஜி தெரிந்த அளவு இவருக்கு கணக்கூடாது. 59க்கு மேல் இலக்கங்கள் கூட அது என்ன தெரியாது. இந்த பிரச்சனையால் HSCயில் 3 வருடம் நாங்கள் தங்கி இருந்து கசடர கட்டு குமார் மாணவிகள் வெளியேறிய பின் நாங்கள் சில கல்லூரியிலிருந்து வெளியேறோம். முழங்காலுக்கு கீழே ஃபீமா டிபியா என்று முக்கிய எலும்பு 2 இருக்கிறது என்று எங்களுக்கு படிப்பித்த கனெக்ட் தனது ஃபீமா டிபியாவை கோட்டை விட்டுவிட்டார். இவருடைய காலுக்கு கால் இவரே தான். இதை நான் கூறவில்லை. தானாகவே தமிழர் தகவலிலும் உதயனிலும் தனது தவறை எழுதியிருக்கிறார். அடிபடுகிறது, விழுகிறது கனெக்ட்ஸுக்கு கைவந்த கலை. ஆனால் விரைவில் எழுந்து நடமாத விடுதல் கைதேர்ந்தது. சாப்பாட்டில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி டயபிட்டிஸ் வந்து 34 வருடங்களாக தனது சீனியின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். தெல்லிப்பளை மாதன கல்வி பழைய மாணவர் சங்கம் ஒன்று கனடாவில் உருவாக மூல காரணமாயிருந்து ஆரம்பித்து 6 வருடம் தலைவராக திறம்பட செயற்பட்டு தற்போது எங்கள் சர்வதேச சங்கங்களின் இணைப்பாளராகவும் போஷகராகவும் கடமையாற்றுகிறார் கனெக்ட். மாதன கல்லூரியின் கீர்த்திக்கும் வளர்ச்சிக்கும் அங்கும் இங்கும் அன்றும் என்றும் உழைத்து வருகிறார். கனடாவுக்கு நாங்கள் இருவரும் குடும்பத்துடன் ஒரே நாளில் ஒரே வாகனத்தில் மொன்றியல் வந்ததை முன்னர் நான் கூறியிருக்கின்றேன். கியூபக் மாகாணத்தில் சோசியல் இன்சூரன்ஸ் கிடைக்கும் வரை வேலை செய்ய முடியாது. வெல்ஃபேர் தந்தார்கள். பதில் உபகாரமாக படிக்க வேணும் என்றார்கள். மீண்டும் படிப்பார். கசப்பான விஷயம் இருந்தாலும் கனெக்ஷன் நானும் ஒரே வகுப்பு என்பது இனிப்பாக இருந்தது. இது முதல் மாணவர்களும் ஒழுங்காக புக் கீப்பிங், கம்ப்யூட்டர், பிரெஞ்சு வகுப்புகளுக்கு போய் வந்தோம். பேசிக் புரோகிராமிங் உடன் கம்ப்யூட்டர் வகுப்பு முடிவுக்கு வந்தது. பரீட்சையுடன் டெம்பரேச்சரில் சென்டிகிரேடை இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்ற ஒரு புரோகிராம் எழுத வேண்டும். இதுதான் பரீட்சை. பார்த்து எழுதுவது, கேட்டு எழுதுவது மொன்றியல் கொலை குற்றம் அல்ல. நான் எழுதிய புரோகிராமை குரு பக்தி நிமித்தம்
விளங்கப்படுத்தி ஆசிரியர் கணக்கு கொடுத்து உதவிலே சோதனை முடிந்தது. புள்ளிகளுடன் விடைத்தாள்கள் கொடுக்கப்பட்டது. அந்த கிழமை கனெக்ஸின் மைத்துனர் சிவகணநாதன் அமரராகிவிட்டார். மனைவியுடன் லண்டனில் இருந்து வந்திருந்தார். இராப்போசனத்துக்கு என்னையும் அழைத்திருந்தார் மனைவி அமிர்த கௌரி. அதிபர் வருகிறவர்கள் கண்ணில் படக்கூடிய இடத்தில் தனது விடைத்தாளை வீசியிருந்தார். சமையல் தடல்புடன் அத்தானுக்கு பிடித்த முட்டை பொரியல் செய்து முடித்து உணவு பரிமாறிக்கொண்டு இருந்த அமிர்த கௌரி என்னை பார்த்து, உம்முடைய மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர்ல 80 மார்க்ஸ் தெரியுமோன்னு கேட்டார். பெருமிதத்தோட கேட்டார். நான் அதற்கு கூறியது, கொடுத்ததை சரியா பார்த்து எழுதியிருந்தால் 93 மார்க் எல்லாம் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு கிடைச்ச 80 இவர் அங்கே எனக்கு போட்ட 35க்கு தான் சரி என்று நான் சொன்னதும் அத்தானின் முட்டை பொரியல் அடியேன் கோப்பையில் விழுந்தது. அப்போது நான் வெஜிடேரியன். இந்த இடத்தில் மாஸ்டர் போய் சொல்லவில்லை, உண்மை விளக்கவில்லை. அழைத்தால் உடன் அல்லது விரைவில் பதில் தரும் ஒரே ஒரு தொலைபேசி எண் கனடாவில் 416-2831-154. கல்வியில், விஞ்ஞானத்தில், விளையாட்டில், இலக்கியத்தில், கலை, சினிமாவில், ஏன் சில சமயத்தில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு 24 மணி நேரமும் பதில் தரும் இந்த தொலைபேசி எண்ணின் அதிபர் என்றால் அது புகழ்ச்சி அல்ல. பரிச்சயம் இல்லாத தொலைபேசி எண்ணில் இருந்து ஒரு நாள் அழைப்பு ஒன்று எனக்கு வந்தது. எடுத்தேன். கனெக்ஸ் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ. ஒரு கலைக்கிறேன். என்ன வந்தார் லைன்ல. என்ன சார்? திறப்பை எடுக்காமல் தோட்டத்துக்குள் வந்து விட்டேன். கதவு சாட்சிப்பட்டு போச்சு. அந்த என்னிடம் இருந்த சில திறப்புகளுடன் சில செய்தி வந்தாலும் 5 நிமிடத்தில் அங்கு சென்றேன். முதல் கதவை தள்ளி பார்த்தேன். முழுதாக பூட்டப்படாத காரணத்தால் திறப்பட்டது. உண்மை அழைத்தது நல்லா போச்சு என்ற 3 கிழமையில் அதே இலக்கத்தில் இருந்து ஒரு அழைப்பு. என்ன நடந்தது சார்? ரீசைக்கிள் சாமான் போட சாரத்தோட வந்துடன் அநியாயம் பிடிச்ச காத்து கதவை சாத்தி விட்டது. சரியான குளிர். அண்டன் லோக்கை கூப்பிட்டு விட்டு அங்கு சென்றேன். படிச்ச பாவத்திற்கு பூனச்சந்திரன் வந்து கூட்ட திறந்து, அது சும்மாதான் திறந்து திறப்பை கையில் கொண்டு வர முக்கியமான திறப்பை கையில் கொண்டு போகாமல் மொக்கு வேலை பார்த்துட்டேன் என்றார் மாற்று. படிக்கல என்ன மொக்கன்று சொன்னது நீங்கள் தான். இப்ப உங்களை மொக்கன்று சொல்றது நீங்கள் தான். நான் அப்பவும் சொல்லவில்லை, இப்பவும் ஒன்றும் சொல்லவில்லை. இப்படி 2 முறை தான் கதவு சாத்தப்பட்டது. நீங்கள் முடிவு வந்து என்னை அழைத்தால் உடன் வருவேன், பரிகாரம் கிடைக்கும் என்று என்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பது நட்புக்கு பெருமையாக இருக்கிறது. மகளின் திருமண வைபவம், மாஸ்டரின் நூல்கள் 3 வெளியீட்டு விழா, இவ்விரண்டும் என்னிடம் ஒப்படைத்த முக்கிய நிகழ்வுகள். தனது உரையில் மேடையில் வைத்து பகிரங்கமாக என்னை பாராட்டுகிறார். இந்த மனமும் துணிவும் நன்றி உணர்வும் சிலருக்குத்தான் இங்கு வருகின்றது. அதில் முதலிடம் அதிபருக்கு. இவரிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்களில் ஒன்று, இவருக்கு கெடுதல் செய்தவர்களையோ கெடுதல் நினைத்தவர்களையோ பழிவாங்காமல் விடுவது. இவர் பழிவாங்க மாட்டார் என்று தெரிந்தவர்கள் மறைமுகமாக மேலும் மேலும் இவரை பழிவாங்கி வருகிறார் என்பது குறிப்பிட்டார். இவருடைய கார்டன் பட்ஜெட் வருடத்துக்கு $4000 தாண்டும். பூந்தோட்டம் அழகாக அமைப்பார், பூக்களை வறுத்தால் கோவிப்பார், காய்கறி தோட்டம் செய்வார். நண்பர்கள் வந்து காய்கறிகளை பிடுங்கிக் கொண்டு போகாவிட்டால் கோவிப்பார். வந்தவர்கள் யாரார் என்று அடுத்த போல வர்றாங்களே சொல்லிக் கொள்வார். துறைங்க வந்த எல்லாத்தையும் முடிவு கொண்டு போடுவார். மாணவனாக இவரிடம் நான் வாங்கிய ஏற்றிலும் பார்க்க என்னிடம் நண்பனாக இவர் வாங்கிய ஏற்று அதிகம்.
ஆனால் என்னை விட்ட பாடில்லை. எத்தனையோ சோதனைகளை தாண்டி விட்டார். இப்பொழுதும் பல சோதனைகளை தாண்டி தாண்டி வருகிறார். எதையும் தாங்கும் இதயமும் எதையும் வெல்லும் வைராக்கியமும் இவரிடம் உண்டு. 6 to 100 வரை நண்பர்கள் சர்வரீதியாக வைத்திருக்கும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கனகசவாதி மட்டுமே. இன்னும் பல விழாக்கள் காண இருக்கும் என் ஆசான் எனது நண்பன் கனக்ஸ் ஆரோக்கியமாக நீடு வாழ நிறைய அருள் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இடையில முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்து போனேன். நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். நான் அதிபர் மீது வைத்திருந்த ஒரு மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50% போயிடுச்சு.